இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வைக்கப்பட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்மை செய்ய வைக்கப்படுற வாய்ப்பு நிறைய இருக்கு. என்ன வைக்கப்படாதீங்க. நம்ம சபை மக்கள் தான் இருக்காங்க, சுத்தி காம்பவுண்ட் வேற இருக்கு. இந்த சைடு அடுத்த வீட்டு கட்டாங்க. சரியா? இல்ல நிறைய வந்து அதுல போட அதுல ஊக்குது போடுறாங்க. கையில பேசி பக்கத்துல. இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கேம் விளையாட போறீங்க. அப்புறம் யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஒரு சைடு யூத் கேர்ள்ஸ் ஒரு சைடு யூத் பாய்ஸ். அப்புறம் வாலிப பெண்கள், வாலிப பெண்கள் சொல்றோம், திரும்ப ஆன பெண்கள் ஆன ஆண்கள், அப்புறம் முதிர்ந்தவர்கள் எல்லாரும் விளையாட போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எங்க இருக்காங்க? கைத்துங்க. பாப்பா நீ வந்துரு. பாப்பா தம்பி நீ வா. நீ இருக்கியா? நீ வாலண்டியர் என் பக்கத்துல இருக்கு. சரியா? நீ நாட்டுல வேண்டாம். இவர் பாப்பா இந்த பலூன் இப்படி அண்ணன் மியூசிக் வாசிப்பான். என்ன செய்யணும்னா இந்த பலூனை தூக்கி கொண்டு இதை போட்டக்கூடாது. ஒரு தட்டி தட்டி கொண்டு வரணும். இப்ப தட்டி தட்டி கொண்டு வந்து என்ன பண்ணணும்? அந்த பலூனை போடணும். சரியா? நீங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க என்ன இருக்கும் இந்த பலூனை வேலைப்படி. ஏன்னா நீ எந்த சண்டே ஸ்கூல் படிக்க? 8th ஸ்டாண்டர்டா? நீ அங்க நினைக்கும் ரெண்டு பேரும் போட்டி போடுறா, சண்டை போடாங்க. போட்டி வந்து பலூனு அதுல போடுறதா போட்டி. யாரு போடுறது போட்டி கிடையவே கிடையாது. போட்டி பலூனு இந்த பாஸ்கெட்ல போடுறதா போட்டி. சரியா? போட்டோமா? 1 2 3 போட்டு நீங்க போட்டுல ஜெயிச்சவங்க. சரியா? அடுத்து வாங்க யூத் கேர்ள்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க வாங்க வாங்க. சும்மா நீ வயசா நீ வரையுமா? நீ 8ஆம் வகுப்பு படிக்க, அவங்க 8ஆம் வகுப்பு படிக்க சண்டே ஸ்கூல்ல வரும். அடுத்து வேற யூத் பாய்ஸ் சர்வீஸ் செய்யலாம். இந்த சைடு நீங்க யாராவது வருவாங்க, யாராவது உங்க சின்ன நீங்க எப்படி வாங்க. சரியா? பெண்கள் நாட்டின் கண்கள். அங்க உங்களுக்கு இந்த வழி சதீஷே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணணும் வாழ்க்கையில. நம்ம ஆம்பளை, அதனால நீ சேரலே தான் வரணும். சேரலே வரணும். டார்கெட் யார் ஃபர்ஸ்ட் போடுறாங்கிறது கிடையாது. பலூன் உள்ள போனா சரிதான். சரியா? கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துக்கோங்க. நேரம் என்ன இருக்கு, வீட்டுல போய் சாப்பிடுறது போலாமா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். இப்போ கல்யாணம் முடிஞ்சவங்க அக்கா, கல்யாணம் முடிஞ்ச ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாரோ வாண்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். யாராவது கணவன் மனைவியா எழுந்து வந்திருக்கீங்களா? என்ன வாங்கிங்களா? சின்ன குழந்தை கை பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. புதுசா கல்யாணம் முடிக்கணும் கேட்கல. யாருக்குமே கல்யாணம் முடிஞ்சவங்க யாரும் சொல்லுங்க. அக்கா வரீங்களா? அந்த சின்ன குழந்தைய வாங்கிக்கலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? வாங்கனே இல்ல பலூன் எடுத்து கொடுமா. அந்த ஒண்ணு அந்த அக்கா ஒண்ணு கொடு. 2 பேரும் பக்கத்துல வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஜோடி தானே. நடுவில் வாங்க, சண்டை போடாம நடுவில் வாங்க. பக்கம் இப்படி போங்க, மறுக்கான பக்கம் எழுதுவாங்க. அங்க நடுவில் போங்க. சீரியண்ண நடுவில் போங்க. சுகர் அண்ணன் இனிப்பா இனிக்காரு வாங்க. நடுவில் வாங்க. ஏக்கா இப்படி வாங்க. நீ உள்ள வாங்க. தம்பியா பாப்பாவா? தம்பி பத்திரமா இருப்பான். உங்க அத்தையாது சூப்பர். வாங்க அவங்க வாங்க. 2 பேரும் சேர்ந்து வாங்க. ஒற்றுமையா இருக்கணும். பலூன் பாஸ்கெட் வந்துடும். ரெடி ஸ்டார்ட் 3 2 1 ஓடு. அவருக்கு ஸ்டாப் பண்ணுங்க. பலூன் இப்படி பிடிச்சி தூக்கி விளாடுறது. இப்படி கையை முடிச்சுவாங்க. கைச்சு இப்படி தட்டிட்டு வரணும். சரியா? சதீஷ் அப்படி தூக்கிட்டு உள்ள போட்டான். சரி பரவாயில்ல. கையை பொத்திக்கோங்க. இப்படி தட்டிட்டு வரணும். சரியாக்கா? 2 பேர் பார்த்து சிரிச்சுக்கோங்க. அப்படி வாங்க.
ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து முடிக்க போறோம். இதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து சிறியில் அடிச்சிட்டாங்க. ரெண்டு வேலை வந்துக்கலாம். தவசு காலம் பாட்டே பாடல. அதனால தவசு காலம் மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் பலன் ஆட வச்சிருக்கு. சரியா? ஆண்டவர் போகும்போது என்ன சொல்லிட்டு போறாரு தவசு? அவர் நிறைய சொன்னாரு. அவர் பாட்டு ஏன் சொல்லிட்டு போனாரு. என்ன செய்ய முடிச்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு போனாரு தெரியுமா? ஒரே ஒரு வாங்கல் கொடுத்தாரு. நீங்க உலகம் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்றாரு. ஆமாவா இல்லையா? இதை எல்லாரும் பண்ணணும். சண்டே ஸ்கூல் படிக்கிற குட்டீஸும் பண்ணணும், யங்ஸ்டர்ஸும் பண்ணணும், கல்யாணம் முடிஞ்சவங்களும் பண்ணணும், பாட்டி தாத்தாவும் பண்ணணும். பாட்டி தாத்தா பண்ணாட்ட ரொம்ப நேரம் ஆகும். அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இந்த பலன் தான் எங்களுக்கு ஆத்மா. ஏசப்பாவை பற்றி அறியாத ஆத்மா. இந்த பலன் இப்படி தட்டிக்கிட்டா அது இப்படி போக நினைக்கீங்களா? காத்துல என்ன செய்யும்? வேற பக்கமா போகும். ஆனா நம்ம அந்த பக்கமா போய் போய் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஏசப்பாட்டை கொண்டு வந்து இது சின்ன பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை இல்லை, பெரியவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை இல்லை, எல்லாருக்கும் கொடுத்த வேலை. இப்படி நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த வாட்டி வரும்போது இந்த சேர்லாம் என்ன செய்யாது? காலியா இருக்காது. கோபுரம் என்ன செய்யாது? இல்லாம இருக்காது. நம்ம சர்ச்சுக்கு நிறைய பேர் கூப்பிட்டு வர்றதுதான் ஆண்டவரின் பெரிதான நோக்கமே என்னதான்? ஏசப்பாவை பற்றி அறியாதவர்கள் ஆலயத்துக்கு வர்றது மட்டும்தான் ஆண்டவர் நம்ம கொடுத்த வேலை. ஆனா அதை மட்டும் விட்டுட்டு என்னெல்லாம் செய்யணும்? நம்ம காலையில எழுந்து சாப்பிடுறோம், காலையில எழுந்து குளிக்கிறோம், காலையில எழுந்து வேலைக்கு போறோம், காலையில எழுந்து பல் கிளக்குறோம், நைட் வந்து ஜம்மு தூங்குறோம், 3 நேரம் சாப்பிடுறோம். ஆனா ஏசப்பாவை பத்தி எங்கேயாவது சொல்லியிருப்போமா? நல்லா யோசிப்பாங்க. ரைட்? அதனால ஆண்டவர் நமக்குன்னு கொடுத்த வேலை தான் இது ஒண்ணுதான். ஒன்னு ஆண்டவர் தான் பேங்க்ல லோன் வாங்கணும்னு சொல்லவே இல்லை. நீதான் போய் லோன் வாங்குறேன், கடைசி லோன் பிரச்சனை வந்து கிடைக்கிறேன். ஆண்டவர் நம்ம கொடுத்த வேலை சுவிசேஷம் மட்டும்தான். அதை தாண்டி எதுவுமே இல்லை. அதனால நீங்க சின்னவன் பெரியவன், நம்ம வந்து நான் வந்து சர்ச்சில் எவ்வளவு பெரிய ஆளு, நான் வந்து ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளு, இந்த வேலையை பண்ணணும், இந்த வேலையை பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை. எல்லாரும் எல்லா வேலையும் என்ன செய்யணும்? ஏசப்பாவை பத்தி சொல்லணும். இந்த வேலையை எல்லாரும் செய்யணும். செய்வீங்களா? கேட்கட்டா? செய்வீங்களா? சூப்பருங்க. எல்லாருக்கும் ஒரு பண்ணி கொடுத்துட்டா